நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அந்த டேட்டா கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், சப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு கிளாஸ் இல்லாமல் நம்மளுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்த பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சியில், C++ல, ஜாவாவில் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் அதே மாதிரி பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கும், ரைட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு சிங்கிள் பேராக அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தான் பேர்ஸ் ஒரு ட்ரிபிள் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம 3 வேல்யூஸ் இப்போ ஏபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிள் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேர்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம பேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 எலிமெண்ட்ஸில் ஆட் நம்பர்லாம் ஒரு லிஸ்ட்லையும், ஈவன் நம்பர்லாம் ஒரு லிஸ்ட்லையும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம்னா, ஸோ நம்ம ஒரு லூப் போட்டு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம செக் பண்ணோம். பட் அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம காட்லின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு கிளாஸ்லாம் நம்ம கான்செப்ட் முடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இனி தேவையில்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் இனி. ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நான் இங்கே ரைட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 10 நம்பர்ஸ் ஆட் ஈவன் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் வந்து அதை இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது வந்துட்டு அந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இந்த இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது கீழே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம்.